My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. All India Quota Registration Choice Filling அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் ஒருவேளை ஆல் இண்டியா கோட்டாவில் கவர்மெண்ட் காலேஜஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ், எய்ம்ஸ், ஜிப்மர், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் அல்லது பிஎஸ்சி நர்சிங் இந்த மாதிரியான கோர்சஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற பிளானில் இருந்தீங்க அப்படின்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் டெமோ வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் காலேஜஸ் எப்படி ஆட் பண்ணுறது, அதை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறது அண்ட் ஃபைனலாக நம்ம என்ன செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை ஃபுல்லாக திரும்ப நீங்கள் இந்த வீடியோவை திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான், பெரிய இதெல்லாம் கிடையாது. ஈஸியான ப்ராசஸ். ஸோ நீங்களே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது பண்ணிடலாம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த 1 by 1 ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே காமிச்சிடுறேன். இது வரைக்கும் நீங்கள் ஒரு வேளை புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க, இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஆல்மோஸ்ட் மணி 10 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு 10:30 to 11 இந்த வீடியோ அப்படிங்கிறது பார்த்துருவீங்க. ஸோ வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் லாகின் பண்ண உடனே உங்களுடைய இந்த லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யூ நோ த லிங்க், சரிங்களா? லாகின் பண்ண உடனே இந்த மாதிரியான இதுதான் இருக்கும். நீங்கள் என்னென்ன கேட்டகரிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து டோட்டல் அவைலபிள் சாய்ஸஸ் அப்படிங்கிறது வேறுபடும். இந்த பர்டிகுலர் கேண்டிடேட் டீம்டு யூனிவர்சிட்டி மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால டோட்டல் நம்பர் ஆஃப் காலேஜஸ் டீம்டு யூனிவர்சிட்டிஸில் அவர் செலக்ட் பண்ண காலேஜஸில் 87 காலேஜஸ் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால 87 காலேஜஸை வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணுது. ஓகேங்களா? ஒன்லி 87 தான் இங்கே டிஸ்பிளே பண்ணுது. ஃபில்டு சாய்ஸஸ் பாருங்கள் 0. அன்ஃபில்டு சாய்ஸஸ் ஆல் த 87 காலேஜஸ் இப்போ வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலை, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சாய்ஸ் லாக்கிங் ஸ்டேட்டஸ் வந்து அன்லாக்டுன்னு இருக்குது. சாய்ஸ் லாக்கிங் எப்போ சார் பண்ணணும்? 20th அன்னைக்கு சாயங்காலம் 4 மணிலேருந்து நைட்டு 11:55 PM இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் படி சாயங்காலம் 4 மணிலேருந்து 11:55 PM வரைக்கும், நைட்டு 11:55 வரைக்கும் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே இந்த ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிலேயோடு தான் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷனை டிலே பண்ணாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிக்கிறதுக்கு இன்றைக்கி காலையில் ஆரம்பிச்சிருக்கோம், பட் இன்றைக்கி நைட்டு தான் 10 மணிக்கு தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி டிலே இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த சாய்ஸ் லாக்கிங்லேயும் அட்லீஸ்ட் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறது நல்லதாக இருக்கும். இது மாணவர்கள் பெற்றோர்கள் சார்பாக நம்ம வைக்கிற கோரிக்கையாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணலாம், சரிங்களா? இந்த இடத்துல இருக்கக்கூடிய சாய்ஸ் ஃபில்லிங் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா are you accessing the choice filling modification, so you are required to enter the password அப்படின்னு சொல்லி as you are அப்படின்னு சொல்லியிருக்கலாம். உங்களுடைய பாஸ்வேர்டு நீங்கள் என்ன செட் பண்ணிக்கோ அந்த பாஸ்வேர்டை செட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது டிஃபால்ட்டாக எல்லாத்துக்கும் கேட்குது. நீங்கள் ஆல்ரெடி பாஸ்வேர்டு கொடுத்தா லாகின் பண்ணியிருப்பீங்க, பட் அகைன் ஃபார் அ செக்யூரிட்டி பர்பஸ் உங்களுடைய பாஸ்வேர்டை திரும்பவும் கேட்கு. நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வச்சிங்களோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா do you want to submit, ஓகே கொடுத்துருங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம், ரோல் நம்பர்லாம் அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா your current session will be expired within 11:16 minutes அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. 11 minutes 12 minutes தான் நமக்கு ஒரு லாகினுக்கு இருக்கக்கூடிய டைமாக இருக்குது. இது ரெஃப்ரெஷ் ஆகும், சரிங்களா? ரெஃப்ரெஷ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகும். சம்டைம்ஸ் அதுவே லாக் அவுட் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக சேவெல்லாம் ஆகும். நான் எல்லாமே காட்டுறேன். ஸோ இந்த டைமிங்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது பண்ணணும். ஒரு வேளை இதாகிடுச்சு அப்படின்னா எக்ஸ்பயர் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் எது வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்கீங்களோ அது வரைக்கும் சேவ் ஆகிடும். இன்னொரு தடவை நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா திரும்ப கன்டினியூ பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் இன்ஸ்டியூஷன் டைப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த இன்ஸ்டியூஷன் டைப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன கேட்டகரிக்கெலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் வரும். ஆல் இண்டியா கோட்டா 15% அதுக்கு அடிச்சிடும். அதே மாதிரி ஆல் இண்டியா எக்ஸப்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், எய்ம்ஸு, பிஎஸ்சி நர்சிங், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், டீம்டு, இஎஸ்ஐ வார்ட் கோட்டாக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் இஎஸ்ஐ வார்ட் கோட்டாக நீங்கள் காலேஜ் செலக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு, ஜிப்மர் காலேஜஸ் இது எல்லாமே உங்களுக்கு காமிக்குது. நீங்கள் இன்ஸ்டியூஷன் டைப் பேஸ் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறத பண்ணலாம். அடுத்ததாக இன்ஸ்டியூட், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா காலேஜஸுடைய நேம் வைஸ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் வைஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஆல் த ஸ்டேட், எல்லா ஸ்டேட்டினுடைய ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். அறுபடை வீடு பாண்டிச்சேரி, ஏமி ஷெட்டி மெமோரியல் மங்களூர், ஏசிஎஸ் சென்னை, அமிர்தா கொச்சி இந்த மாதிரி நிறைய இது பிடிஎஸில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ரெண்டும் சேர்ந்து வருது. இப்போது நீங்கள் கோர்ஸும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் பிடிஎஸ் போகல சார், எம்பிபிஎஸ் தான் போகிறேன், இல்லை நான் எம்பிபிஎஸ் போகல பிடிஎஸ் தான் போகிறேன் அப்படின்னா ப்ரோக்ராம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா பிடிஎஸ் ஆர் எம்பிபிஎஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். என்னுடைய சஜஷன், இஃப் யூ ஆர் கோயிங் ஒன்லி ஃபார் பிடிஎஸ் ஆர் ஒன்லி ஃபார் எம்பிபிஎஸ் இதில் ஒரு ஃபில்டர் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று எம்பிபிஎஸ்னா எம்பிபிஎஸ் போட்டுக்கோங்க, பிடிஎஸ்னா பிடிஎஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ தட் வில் நாட் மிஸ் எனிதிங், சரிங்களா? இப்போ நான் எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது இங்கே செலக்ட் பண்ணுறேன். இப்போது இன்ஸ்டியூட் நேம் இப்போ வந்து அப்படி செலக்ட் பண்ண உடனே இந்த இடத்துல பாருங்களேன் அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு இல்லைங்களா? ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்கள், அந்த காலேஜ் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா அறுபடை அதனுடைய ஃபீஸை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். நீங்கள் காலேஜ் இது பண்ண உடனே இந்த இடத்துல பாருங்கள் வியூ ஃபீ டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா? எல்லா காலேஜினுடைய டியூஷன் ஃபீஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
உதாரணத்துக்கு நான் ஒரு சில கல்லூரிகளை காமிக்கிறேன். அறுபடை வீடுக்கு வந்து 21 லட்சம் ரூபாய் டியூஷன் ஃபீஸாக இருக்குது. இதெல்லாம் டியூஷன் ஃபீஸ் தவிர ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் இதெல்லாம் அடிஷ்னலாக வரும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி நீங்கள் காலேஜ் வைஸ் பார்க்கலாம். இப்போ ராமச்சந்திரா பார்க்கலாங்களா? ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜுங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். அதனுடைய ஃபீஸ் பாருங்கள் 30 lakh rupees ஒரு வருஷத்துக்கு 30 லட்சம் ரூபா டியூஷன் ஃபீஸ் மட்டும். இது கூட நீங்கள் வந்து ஹாஸ்டல் அண்ட் அதர் ஃபீஸஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஆட் ஆகும். இந்த வருஷம் ஃபீஸ் ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அஃபீஷியலாக லீகலாக 30 lakhs அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு வாங்குறாங்க. இது நார்மல் ஜென்ரல். இதில் NRI கேட்டகரி இருக்குது, அது இதை விட பல மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது இது வரைக்கும் நீங்கள் ஒரு வேளை லைக் பண்ணல அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. ஸோ அண்ட் தென் நம்ம காலேஜஸ் போயிடலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காலேஜஸை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ராமச்சந்திராவை என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஆடுன்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா, ஆக்ஷன் ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா த காலேஜ் வில் பி ஆடட் ஹியர். இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு சாய்ஸில் சாய்ஸ் நம்பர் 1 அப்படிங்கிற இடத்துல ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறது வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ இதில் வந்து பாருங்கள், ரிமூவ் அப் டவுன் அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் ஆர்டர் படி ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுங்க, ஆட் பண்ணிடுங்க. இப்போ 1 by 1 நம்ம ஆட் பண்ணலாம். அப்போ பாருங்கள், இப்போ வந்து ஒரு வேளை நீங்கள் இது ரிமூவ் பண்ணணுன்னா ரிமூவ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல டி வாண்ட் ரிமூவ் திஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஓகே அப்படிங்கிறது கொடுத்துட்டிங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் அண்ட் இது மாதிரி ஒவ்வொரு காலேஜஸ் நீங்கள் ஆட் பண்ண இந்த மாதிரியான பேஜ் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம இதெல்லாம் வச்சுருக்கோம், ரேண்டமாக வச்சுருக்கோம். இது ஒன்றும் ப்ரியாரிட்டி ஆர்டர்லாம் கிடையாது. ஜஸ்ட் டு எக்ஸ்பிளைன் யூ த ப்ராசஸ். நம்ம ராமச்சந்திரா போட்டிருக்கோம், அறுபடை போட்டிருக்கோம், ACS போட்டிருக்கோம், பாரத், செட்டிநாடு, கீதம், பெங்களூர். ஸோ இந்த மாதிரி விசாகப்பட்டினம் JR மெடிக்கல் காலேஜ்னு சொல்லி தமிழ்நாட்டில் சென்னையில் புதுசாக ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி வந்திருக்கு, 150 சீட்டோடு வந்திருக்கு. ஸோ அதுவும் என்ன பண்ணியிருக்கோம், சும்மா ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதை நம்ம ஏதாவது ஒன்று அப் அண்ட் டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் பண்ணலாம். பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் இருக்குது இல்லைங்களா, ரைட். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், கீதம் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது வந்து நான் எத்தனாவது இடத்துல வச்சுருக்கிறேன், 6வது இடத்துல வச்சுருக்கிறேன். இஃப் ஐ வாண்ட் டு மூவ் திஸ் பர்டிகுலர் காலேஜ், இதுன்னு இல்லை, ஏதோ ஒரு காலேஜை நான் மேலே கொண்டு வரணும் அப்படின்னா ஐ கேன் யூஸ் திஸ். இந்த இதை நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டெப் மேலே போகும், டவுன் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டெப் கீழே வரும். நான் காமிக்கிற பாருங்கள், ஒரு ஸ்டெப் கிளிக் பண்ண என்ன பண்ணுது, மேலே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அடுத்து இது பண்ணுறேன். இப்போ வந்து கீதம் செகண்ட் பிளேஸ்க்கு போகுது. இப்போ சம்டைம்ஸ் வந்து அந்த டைமர் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா, they candidate to have done some changes in the choices. These changes are not saved yet. Do you want to save the changes அப்படின்னு சொல்லி அதுவே பாப்பப் பண்ண வந்துச்சு அப்படின்னா சேவ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்லி டோட்டல் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் 9, சேவிங் டைம் போட்டு அந்த டைமோட சேர்த்து என்ன ஆகிடும் அப்படின்னா சேவ் ஆகிடும். அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த இது வந்துடும். இப்போ நம்ம கீதம் என்ன பண்ணியிருக்கோம், அப்படியே அப்பப் கொடுத்து கொண்டு வந்து ஃபஸ்ட் இதுக்கு வச்சுருக்கிறோம். இதை நம்ம கீழே கொண்டு வரதுனா கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொண்டு வரலாம், ரிமூவ் பண்ணுறதுனா ரிமூவ் கொடுத்துக்கலாம். ஸோ அது நம்மளுடைய இதை பொறுத்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா காலேஜஸையும் நீங்கள் வரிசையாக போட்டுட்டு அதை உங்களுடைய ஆர்டருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒன்லி டீம்டு யூனிவர்சிட்டிஸ் தான் காட்டுறேன். ஆல் த கவர்மெண்ட் காலேஜஸ், தமிழ்நாட்டில் உள்ள 37 கவர்மெண்ட் காலேஜஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்கள் மார்க்கு OBC கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரி இருக்கீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 630, 640, ஒரு 600 மார்க்குன்னு கூட வச்சுக்கோங்க. 600+ இருந்துச்சுன்னா நீங்கள் அட்டன் பண்ணுறதுல ட்ரை பண்ணுறதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அதை விட கம்மியான மார்க் இருக்கும்போது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். ஆனால் லாஸ்ட் இயர் 597 மார்க்கில் 596 மார்க்கில் OBC கேட்டகரிக்கும் ஜென்ரல் கேட்டகரிக்கும் ஆல் இண்டியா கோட்டாவில் இந்தியா ஃபுல்லாக மூலை முடுக்கில் இருக்கிற எல்லா காலேஜ்லேயும் க்ளோஸ் ஆகிடுச்சு. எல்லா இடத்துலையும் நான் ட்ரை பண்ணுறேன் சார், ஏதாவது ஒரு இடத்துல கிடச்சா எனக்கு ஓகே அப்படின்னு நீங்கள் நினச்சி ஆசைப்பட்டு ட்ரை பண்ணிங்கன்னா கூட போன வருஷம் அந்த மார்க்கு தான் க்ளோஸ் ஆச்சுங்கிற ரியாலிட்டியை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல சொல்கிறேன். விருப்பம் உங்களுடையது, முடிவும் உங்களுடையது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா do you want to save, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா do you want to save changes in the choices, ஓகே சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது காமிக்கும். 8 தான் போடணும், 1 தான் போடணும், 10 தான் போடணும், 100 போடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. உங்களுக்கு எத்தனை கல்லூரிகள் வேணுமோ அத்தனை கல்லூரிகள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். there is no limitation, there is no thing that இந்த ஆர்டரில் தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பிடித்த கல்லூரியை ஃபஸ்ட்டு வைங்க, செகண்ட் எந்த காலேஜ் பிடிக்குமோ அது செகண்ட் வைங்க, தேர்ட் எந்த காலேஜ் பிடிக்குமோ அது தேர்டில் வைங்க. உங்கள் ஆர்டரில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டோட்டல் அவைலபிள் சாய்ஸஸ் 87 இதில் இருக்குது. உங்களுக்கு வேறு நம்பர்ஸ் கூட காட்டும் பேஸ்ட் ஆன் த கேட்டகரி தட் யூ செலக்ட். ஃபில்டு சாய்ஸஸ், எவ்வளோ சாய்ஸஸ் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம், நீங்கள் எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற நம்பர் இங்கே காமிக்கும். அன்ஃபில்டு சாய்ஸஸ் எவ்வளோ ஃபில் பண்ணாமல் இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல காமிக்கும். சாய்ஸ் லாக்கிங் ஸ்டேட்டஸ் அன்லாக்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ சாய்ஸஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன் சார், அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், அந்த இடத்துல நீங்கள் வியூ ஃபில்டு சாய்ஸஸ்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபில்டு சாய்ஸஸ் 8 சாய்ஸ் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு போட்டுக்கிறோம். லாக்கிங் ஸ்டேட்டஸ் அன்லாக்கில் இருக்குது அப்படிங்கிறது டிஸ்பிளே பண்ணுது. நீங்கள் ஃபில் பண்ண ஆர்டரில் அந்த காலேஜஸை என்ன பண்ணணும்னா 1 by 1 காமிச்சிட்டே இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள்,
பிரிண்ட் லிஸ்ட் ஆஃப் அன்லாக்டு ஃபில்டு சாய்ஸஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா, இது அன்லாக்டு தான். 20ஆம் தேதி தான் லாக் பண்ண முடியும், தலைகிறனால இன்றைக்கி லாக் பண்ண முடியாது. ஸோ 20ஆம் தேதி தான் லாக் பண்ண போகிறோம். இப்போது இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பாப்அப் விண்டோ அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிரும். ஒரு PDF ஃபைல் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகிடும். இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேவ் பண்ணிக்கலாம், அல்லது பிரிண்ட் போட்டுக்கலாம். பிரிண்ட் போட்டுட்டு இதை நீங்கள் வெரிஃபிகேஷனுக்காக உங்களுடைய சேஃப்டிக்காக வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆர்டர் தான் நீங்கள் போட்டிருக்கீங்க, லாக்கிங் ஸ்டேட்டஸ் அன்லாக், இங்கே உங்களுடைய நேம் ரோல் நம்பர்லாம் இருக்கும், மற்ற விஷயங்கள்லாம் இங்கே இருக்கும். நீங்கள் போட்ட காலேஜஸ் அப்படிங்கிறது ஆர்டரில் இருக்கும். நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் போட்டிங்கன்னா கவர்மெண்ட் காட்டும், எந்தெந்த காலேஜ் போட்டோமோ அந்த லிஸ்ட் எல்லாமே இங்கே வந்துடும். பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் காலேஜஸ், நம்பர் ஆஃப் பேஜஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் சாய்ஸ் ஃபில்லிங். ஆல் இண்டியா கோட்டா சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ இதில் நீங்கள் எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய இதை அப்பப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், சேவ் பண்ணிக்கிறோம். நீங்கள் கொடுத்துருக்கிற ஆர்டர், நீங்கள் ஒரு ஆர்டர் கொடுத்தீங்க இல்லையா, அந்த ஆர்டர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கிறோம். இந்த ஆர்டரில் ஏதாவது மாற்றங்கள் செய்யணும்னா சாய்ஸ் லாக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்போ வேணாலும் நீங்கள் எந்த விதமான மாற்றங்களையும் செஞ்சுக்கலாம். அந்த ஆர்டர் அப் அண்ட் டவுன் கொண்டு வரலாம், ரிமூவ் பண்ணலாம், ஆட் பண்ணலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இது போக நீங்கள் டீம்டு மட்டும் நான் போடவே இல்லை சார், கவர்மெண்ட் மட்டும் தான் போட்டிருக்கேன், டீம்டு ஆட் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டி பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், இன்றைக்கி சாயங்காலம் போட்டோம். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இஃப் யூ வாண்ட் டு ஆட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் டீம்டு ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லை, பட் ஐ வாண்ட் டு ஆட் இட் இன் த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னா யூ கேன் யூஸ் த ரீசெட் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அன்பிளாக்கிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். ஃபஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிற டெசிஷன் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துகிட்டு ஆட் பண்ணுறதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு நீங்கள் விரும்பின கல்லூரி ரவுண்ட் 1லேயே கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.